Good morning, sir. Yes, good morning. வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் எப்படி ஒரு கார்ட்டூன் மூவி இல்லது ஒரு கார்ட்டூன் இமேஜ் வச்சு ஒரு மூவி மாதிரி பண்ணுறது. நண்பா, நம்ம கார்ட்டூன் இமேஜ் பண்ணுறதுக்கான தேவையான ஒரு அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் ட்வீன் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ட்வீன் கிராஃப்ட் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வரும். மொத்தம் ஓப்பன் பண்ணோன்னே ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 2-3 கிளிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கிளிப்ஸை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதும், நீங்கள் இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாம். இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்லைன்லேயுமே நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இதை க்ரியேட் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பிளாங்க் இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். எனக்குள்ளே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட், ஆட் மியூசிக், நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க இமேஜ் பேக்ரவுண்ட் ஆகினாலும் வச்சுக்கலாம். அப்படிலாம் இம்போர்ட் பண்ணோம்னாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அந்த கேரக்டர் மேலே 2-3 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் டவுன்லோட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடு மூவ் பண்ணணுமா இல்லை இந்த சைடு மூவ் பண்ணணுமா செலக்ட் பண்ணிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர்னு அந்த பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஒரு தடவை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஒரு மூவியில். அதில் அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடித்தோன்னே நீங்கள் எங்களுக்குள்ள ஓரத்தில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை அமுக்குனா தான் உங்களோட கேரக்டரோட வாய்ஸ் வந்து தனித்தனியாக வரும். இல்லை நீங்கள் அந்த பட்டனை அமுக்காமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வாய்ஸும் ஒரே நேரத்தில் வரும். அப்போ உங்களுக்கு கரெக்டாகவே இருக்காது. இவங்களே ஒரு சில பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இது வேணான்னா இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட கேலரிக்கு போயிடும். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதவே நான் வந்து இதாகவே எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி ஆட் மியூசிக் வந்து உங்கள் ஃபோன்லேருந்தும் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும் உங்களுக்கு. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலமாக சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் மூலமாக சைன்இன் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. சேலஞ்சஸ்னு கொடுத்துருப்பாங்க. இவங்களே ஒரு சிலது நம்மளாக மூவி கிரியேட் பண்ணி இவங்களோட இதில் அப்லோட் பண்ணோம்னா இவங்க நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் மற்றும் அதாவது லைக்ஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் கடைசியில். இதில் உங்களோட யூசர் நேம் மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம க்ரியேட் பண்ண மூவியை இவங்களோட ஆப்பில் போட்டு நீங்கள் லைக்ஸ் வாங்கிக்கிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், எல்லாருக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கேரக்டர் மேலே கிளிக் பண்ணோம்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு சில இது கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அவர் எப்படி இருக்கணும், அவரோட மூடு எப்படி இருக்கணும் செலக்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வாய்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாய்ஸ் வந்து அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கை கால் அது மாதிரி அசைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் ஒன்று, நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கீழே அந்த ப்ளஸ் பட்டன் அமைக்கிடணும் ஒரு தடவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரேமோட கரெக்டாக வரும் நீங்கள் பண்ணுற மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.